பணத்தை எடுத்து அது மூலமாக சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஆண்டவர் ராஜ்யத்தை வளர்க்குறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்போ காணிக்கை மட்டும் கொடுக்குறோம், கொடுக்குறோம், அது மட்டும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் மைண்டில் என்ன வைக்கணும்? நான் நல்லா படித்து ஸ்ட்ரெயிட் ஏ எடுக்கணும். அதில் எடுத்து ஸ்காலர்ஷிப்போ ஏதோ நான் போயிட்டு தரமான ஒரு படிப்பு படிக்கணும். அந்த தரமான படிப்புலேருந்து நான் என்ன மக்களுக்கு செய்ய முடியும் அப்படி யோசிக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் சம்பளம் அடித்தோடனே பொக்கையில் போட்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் இல்லை. பணத்தை எடுத்து அது மூலமாக சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஆண்டவர் ராஜ்யத்தை வளர்க்குறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்போ காணிக்கை மட்டும் கொடுக்குறோம், கொடுக்குறோம், அது மட்டும் இல்லை. என்னுடைய திறமையில் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு கொடுக்கப்பட்ட திறமையில் நான் என்ன வியாபாரம் செய்ய முடியும்? அந்த வியாபாரத்தில் எவ்வளோ பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? அந்த அளவுக்குலாம் திங்க் பண்ணுங்கள், அந்த அளவுக்குலாம் ப்ரே பண்ணுங்கள், அந்த அளவுக்குலாம் எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்களை நல்ல வியாபாரிகளாக எழுப்புவார். நல்ல வியாபாரம் செய்கிற ஆட்களாக, வேலை வாய்ப்பு பிறகு கொடுக்கக்கூடிய ஆட்களாக, முதலாளிகளாக எழுப்புவார். ஆமென். அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். அதுதான் நடக்கணும். அது நடந்தால் தான் நீங்கள் இந்த பூமியில் ஏதோ ஒரு காரியத்தை மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவருடைய பிளான் பிரகாரம் ஏதோ ஒன்று மாற்றிக்கிட்டு இருக்கோம். இதை பரலோகமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம், இதை பரலோகமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். புரியுதானே சொல்கிறேன்னு? தெரியுதா? நம்ம